பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக இவர்கள் இடத்தை தேர்வு செய்தார்கள். எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கின்றன, அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கலாம். சென்னையை சுற்றி பயன்படாத நிலங்கள் பல இருக்கின்றன, அதையெல்லாம் விட்டுவிட்டு 4000 ஏக்கர் நஞ்சை, அப்புறம் 80 ஏரிகள், ஒரு 10-25 கிராமங்களில் ஏராளமான வீடுகள், இப்படிப்பட்ட இடத்தை அவர் தேர்வு செய்து அதை அழிக்கப் போகிறார். நான் சொல்கிறேன், ஒரு நஞ்சையை உண்டாக்குவது என்பது எளிதில்லை. 1000 ஆண்டுகளாக அந்த நஞ்சை நிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் 80 ஏரிகளின் அடிப்படையில் தான் நஞ்சை நிலங்கள் உருவாகின்றன. ஆகவே எவனாவது ஒருவன் இதை ஒரு கரட்டு நிலத்தில் சென்னையை சுற்றி எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் விட்டுவிட்டு 80 ஏரிகளை அழித்து 4000 ஏக்கர் நஞ்சையை அழித்து நீ இதையெல்லாம் செய்கிறாய். மக்கள் போராடி பார்த்தார்கள், பயனில்லை. விஜய் கூட அதற்கு போய் பேசுகிறாரே தவிர, நான் சொன்னேன் விஜய்க்கு, இந்த காரியத்தை முதன்மையான காரியமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னின்று போராடுங்கள். நான் இது தோன்றிய காலமாக எதிர்த்து பேசுகிறேன். இவருடைய நோக்கம் மின்னூர்தி நிலையம், நம்முடைய அரசு தான் இதற்கு ஒப்புதல் அளிக்கப் போகிறது. அதே சமயத்தில் சுற்றி அவர்கள் ரியல் எஸ்டேட்டுக்காக ஏராளமான இடங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய G2 அதுவும் மற்ற நிறுவனங்களும் வாங்கி வைத்திருக்கின்றன. ஆகவே 1க்கு 10ஆக 1க்கு 100ஆக விற்பது விமான நிலையத்தை உருவாக்கினால்தான் அது நடக்கக்கூடிய காரியம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் எவ்வளோ காலமாக பேசுகிறேன், என்னுடைய குரல் எட்டேறுகின்ற தொலைவு குறைவு.